Hi students, welcome back to learning journey. த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு எப்போவுமே நல்லதுக்கு ஏதாவது நல்லதுக்கு ஆப்போசிட்ஸ் என்னென்னு தெரியும் இல்லையா. வேறு கெட்டது நடந்ததுன்னா நல்லது நடந்ததுன்னா எதுக்குமே முன் வந்து நிற்பாங்க. அவங்க ரியல் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அடுத்தது கெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க, ரேராக வருவாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனாலும் எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க. அவங்க கெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா ரொம்ப தொல்லை கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் சிலப்போ இங்கிதம் தெரியாது. இங்கிதம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ வந்து நம்ம ரொம்ப அவசரமாக கிளம்பிகிட்ருப்போம். நம்ம யாராவது என்ன சொல்கிறது, யாரோ வருவாங்க வரேன்னாங்க, இல்லை நம்ம வீட்டில் யாருக்கோ கொஞ்சம் தூரத்து சொந்தம் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லை போய் பார்க்க போகணும். இப்படிலாம் வரேன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயங்கிறப்ப அப்போ பார்த்து ஒரு டைப் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி டைப் யார் என்னென்னா அவங்க வருவாங்க. என்னடா சௌக்கியமா உட்கார்றா. ஆனால் இந்த கஷ்டப்பட்டுட்டு அறக்க பறக்க கிளம்பணுங்கிற மனசில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. உட்கார்றா பேசுவோம், அப்புறம் என்ன காஃபி இருக்கா, எதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்காப்பா சாப்பிட்லாம். அதாவது ஐயோ இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே, ஸோ கஷ்டகாலமாக இருக்கானே, வாடா உன்னைய பார்க்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, ரொம்ப வேதனைப்பட்டேன்டா அப்படின்னு. ஸோ இவன் இப்படி தான் நேரங்காலம் தெரியாமல் வந்து உசுராக வாங்குறானே. இந்த மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறது ஃப்ரெண்டு. அவங்க இல்லாமல் நம்மளால் அதாவது அவங்க இல்லாமல் சில பல என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்பு சொல்கிறது, தகவல் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன தெரியாதரா இப்படி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்கிட்டு அறக்க பறக்க நம்ம கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியலன்னா அது தொந்தரவு தானே. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், இங்கிதம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா அது ரொம்ப தொந்தரவான ஃப்ரெண்டு தானே. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், கெஸ்ட்டு ஃப்ரெண்ட், எப்பயாவது ஒரு தடவை வருது. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். பெஸ்டிசைட்ஸு. இந்த பெஸ்ட்டுனா நமக்கே தெரியுமே, இந்த கதிர்கள், என்னென்ன செடிகள் இதெல்லாம் நல்லா வளர்கிற செடியில் அப்படியே ஒட்டுண்ணி சொல்லுவாங்க. பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே அது உட்காந்துக்குவோம், அதெல்லாம் சக் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துவோம். அதெல்லாம் நம்ம பெஸ்டிசைட்ஸ் அதுக்கெல்லாம் உரம் போட்டு அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு சரிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அதுக்கான பூச்சிக்கொல்லி பொருள்களுக்கு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தொந்தரவு கொடுக்குறவங்க ட்ரபிள்ஸும். ஆனால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சிலது இங்கிதம் தெரியலனா கஷ்டம் தானே. அதுதான்.